ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆசைகள் உண்டு. மன நிறைவோடு இருக்கணும், நிறைய வசதியோடு இருக்கணும், நல்ல ஒரு வீடு வசதியோட மன சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்கள் மனமுடைந்து போகிறாங்க. கோவிலுக்கு போகிறத நிறுத்திடுறாங்க, தியான கூட்டத்துக்கு போகிறத நிறுத்திடுறாங்க. எதுக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த துன்பத்தை அனுபவித்தார் என்று சொல்லி மனசு உடைஞ்சு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 119:71 வாசித்து பாருங்கள். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்றாரு. தாவீது என்ன சொல்ற தெரியுமா? எனக்கு துன்பம் வந்தது என்னுடைய நன்மைக்காக, உம்முடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் ஐயா சொல்லுவீங்க, என் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது நல்லது தான், நான் கொஞ்சம் கூட ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, குடும்பம் உடஞ்சி போனது நல்லது தான், நான் கூட கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன், கோவிலுக்கு போகிறேன், ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். நல்ல வேளை ஆண்டவர் இந்த துன்பத்தை அனுப்பி என்னை காப்பாற்றினாரு, இல்லைனா வழி தவறி போயிருப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தாவீது சொல்கிறாருங்க ஐயா. என்ன தாவீது திருப்பாடல் 119:71 எனக்கு துன்பம் வந்தது நல்லதுக்கு தான், அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன? ஆண்டவரே இந்த துன்பத்தை தாவீது அனுமதிச்சிருக்காருன்னு அர்த்தம். தாவீதுடைய வாழ்க்கையில ஏராளம் துன்பம் வந்துச்சுங்க. தாவீதை பத்தி தெரியுமா? இந்த தாவீது சின்ன பையனா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவாலே ரொம்ப கொடுமையாக நடத்தப்பட்டான். தாவீதுக்கு 7 சகோதரர்கள், 3 பேர் மிலிட்ரி ஆர்மியில் இருக்கிறான், 4 பேர் குடும்பத்தோடு இருக்கிறான். இருந்தாலும் அப்பாவுடைய மந்தையை மேய்க்கிறதுக்கு யாரு? இந்த தாவீது குட்டி பையன். அடே நீ போடா, மண்டையை ஊற்றி நீ போய் ஆடு போடு, நீ போய் ஆடு மாடுகளை மேய்ன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை தான் அனுப்பி வைக்கிறாங்க. 1 சாமுவேல் 17-18 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக அப்ப இந்த தாவீதை கூட்டிட்டு அப்பா சொல்றாரு, உன் அண்ணன்களாம் மிலிட்ரியில் ஆர்மியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் தின்பண்டத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு தாவீதை அனுப்புறாரு. சொன்னது பிரச்சனை இல்லை, ஒரு சில வீட்டில் கொடுப்பீங்களே, சின்ன பையனை தான். என்னம்மா அப்போ இந்த கடைக்கு போயிட்டான்னு சின்ன பையன்ட்ட சொன்னாக்க, என்னதான் எப்போ பார்த்தா நான் அனுப்புவேன், அக்கா ஒன்று இருக்குதே, அண்ணன் ஒன்று இருக்கே, அதை அனுப்புனா என்ன? தாவீது எதுவுமே சொல்லிங்க ஐயா. அண்ணனுக்கு போய் தின்பண்டம் கொடுத்துட்டு வான்னு சொன்னதை திரும்ப போறாரு. ஆடு மாடு ஓட்டின்னு போன அப்பயும் போனாரு. எப்ப சாமுவேல் இறைவாக்கினர் வீட்டுக்கு வராரு, அன்னைக்கு கூட ஆடை ஓட்டுன்னு போக சொல்றாரு. அப்பா இவனா ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லாம தாவீது அவமான ஆடு ஓட்டுன்னு போறாரு. எங்க அப்பா என்ன இவ்வளோ இல்ட்ரீட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் நினைக்க கூட இல்லைங்க ஐயா. அப்புறம் இந்த அண்ணங்களுக்கு தின்பண்டத்தை கொடுத்துருவான்னு சொல்லி அனுப்புறாரு. போற வழி இன்னொன்னு சொல்றாரு, அப்பா தின்பண்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா அவங்கள்ட்டேந்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கும்? போற வழியில மூட்டையை அவுத்து நீ ஆட்டையை போட்டுறாதரா, அவங்கள்ட்ட தின்பண்டத்தை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறியை வாங்கிட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அப்ப சொந்த பிள்ளைய அப்பா நம்பல. உண்மையா இல்லையா? அப்ப குட்டி பையன் எல்லாத்துக்கும் இவன் தான், எவன் தப்பு பண்ணாலும் இவன் தான் கொட்டு வாங்குற போல எல்லா பிரச்சனையும் மாற்று தாவீது தான். அப்படிப்பட்ட தாவீது வாழ்க்கையில ஏராளம் துன்பங்கள் வந்தது. இது துன்பத்தினுடைய தொடக்கம் தான். அப்புறம் ஏராளம் துன்பங்கள் ஒன்று நம்ம தியானிக்க போறோம். இவ்வளவு துன்பம் வந்தாலும் தாவீது என்ன சொல்றாரு? நான் கஷ்டப்பட்டது என்னுடைய நன்மைக்காக, அதனால உன் விதிமுறைகளை கற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய நடைமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன், நல்ல உத்தமனா வாழ பழகி கொண்டேன் என்று சொல்லி துன்பத்துக்காக நன்றி சொல்றாருங்க ஐயா தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இந்த மனநிலை வரும்? பரவாயில்ல, என் குடும்பத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான், சரி பரவாயில்ல, என் குடும்பத்தில் நிகழ்வு நடந்தது தான், பரவாயில்ல, இருந்தாலும் ஆண்டவருக்காக நான் இன்னும் ஓடுவேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கனாக்க, தாவீதை ஒரு நாள் ஆண்டவரை உயர்த்தியது போல உங்களையும் உயர்த்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு துன்பம் வந்தாலும் தாவீது ஜெபம், தவம், உபவாசம் நிறுத்தவே இல்லைங்க ஐயா. ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உத்தமனான ஒரு மகனை ஆண்டவர் அபிஷேகம் செய்கின்றார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த கோலியாத் என்ற பிலிஸ்திய படை வீரன் 40 நாளா அச்சுறுத்துறான். எத்தனை நாளா? 40 நாளா வந்து அச்சுறுத்துகிறான். சவுலும் இஸ்ராயல் படை முழுசும் பயந்து நிக்குது. இந்த ஒரு பையன் இந்த கோலியாத்துக்கு எதிர்த்து போரிட முடியாம, சவுல் ராஜா அவ்வளோ பெரிய ஆளு, அவனுடைய படை அத்தனை அவனை எதிர்த்து போரிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனை. அப்பதான் தாவீது இந்த தின்பண்டத்தை கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வர, நலம் விசாரிக்க அப்பா சொன்னாரன்னு சொல்லிட்டு இங்க வரார். அப்ப வந்தப்ப இந்த தாவீதால பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. எப்படி ஒரு புறையினன் உண்மை தெய்வத்தை வழிபடுகிற இஸ்ராயல் மக்களை பார்த்து எப்படி இப்படி சொல்ல முடியும்?
அவன் எப்படி இப்படி பழிக்க முடியும் என்று சொல்லி தாவீது உள்ளம் கொதிக்கிறார். சின்ன பையன், ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்காதீங்க, ஒரு 15-17 வயசு தான் இருக்கும். யாருக்கு? அந்த கோலியாத்தை பார்த்து அந்த இஸ்ராயேல் படை முழுசும் பயந்து கிடக்குது. சவுல் ஆளவே காணோம். அப்ப சிக்கன் அவன் நம்மளை தூக்கி விட்டுருவானுவோ, நம்ம தான் ராஜான்னு சொல்லிட்டு சவுல் ஓடி போய் மறைஞ்சே கிட்டான். அப்ப இந்த தாவீது, நான் போறேன், நான் போய் உயிருள்ள தேவனை சபிப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி போய் அவனை கொலை செய்கிற அந்த கதைலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவனுடைய தலைக்கு ஒரு கவனை எடுத்து அவன் தலையில பதிச்சு அவன் பொத்துன்னு உழ அவன் மேல ஏறி நின்று அவன் வாழையை எடுத்து தலையை வெட்டி கையில பிடிச்சி தூக்கின்னு வராரு. வெற்றியை என் தாவீது பெற்று கொண்டார் என்றார். அவனுக்கு கிடைச்ச பிராக்டிஸ், அவன் வாழ்க்கையில வந்த துன்பலாம் இவ்வளவு பெரிய துன்பத்தை எதிர்த்து நீர் கத்து கொடுத்துச்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட அதிகமாக அவன் கஷ்டப்பட்டான். என்ன கஷ்டப்பட்டான்? ஒரு சிங்கமோ புலியோ ஆடு மேய்க்கிற பொழுது வருகின்ற பொழுது தாவீது என்ன செய்வாராம்? அதை ஓடி போய் வாயை கிழித்தி போடுவாராம். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் புலிக்கின் வாய்க்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த புற இனத்தான் கையில் இருந்து என்னை தப்புவிப்பார். எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில் அடுத்து அடுத்து அடுத்துன்னு பிரச்சனை வர 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 இவன் உயர்ந்தனே போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தினுடைய தலையை வெட்டி கையில பிடிச்சின்னு வராரு. அப்ப இஸ்ராயேல் பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? சவுல் அரசன் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். பொடி பையன், 17 வயசு பையன் 10,000 பேரை கொன்னான். அரசன் எத்தனை பேரை கொன்னான்? 1000 பேர். இதை கேட்க 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 சவுலுடைய இதயம் கொதிக்குது. டேய், நான் ஒரு அரசன், என்ன போய் 1000 பேர் கொண்டான்னு பாடுறீங்க? அந்த பொடி பையன் கொலை பண்ண ஒரு ஆளை 10,000 பேரை கொண்டான்னு பாடுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்திலே பொறாமை வந்தது. தீய ஆவி சவுலை பிடிச்சிச்சு, தாவீதுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. ஹல்லேலூயா. தீ ஆவி சவுலை பிடிச்சிச்சு, தாவீதுக்கு இன்னும் பிரச்சனை. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில், அப்பங்காரனால அம்மாக்காரனால எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு, சரி இவங்கிட்ட வந்தா பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. என்ன? பேய பிடிச்சிக்கிச்சு அவனை. அப்புறம் தாவீது யாழ் எடுத்து மீட்ட மீட்ட பாட்டு பாட பாட என்ன ஆகும்? அந்த தீ ஆவி சவுளை விட்டு ஓடிப்போம். அப்படி ஒரு நாள் அந்த வசனத்தை வாசி கேட்டீங்க நீங்க. அவன் பாட்டு பாடின்னு இருக்கும்போது சவுலுக்கு பேய் பிடிச்சுன்னு இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஈட்டியை எடுத்து தாவீதை நோக்கி அதை வீசுறாரு. 2 முறை தாவீதை கொலை செய்ய பார்க்கிறாரு. இந்த தாவீது பாட்டு பாடுறது எதுக்காக? இவங்கிட்ட இருக்கிறத பேயை ஓட்டுறதுக்காக. இந்த பேய் யாரை போட பார்த்துச்சு? தாவீதையே போட பார்த்துச்சு. இப்ப வீட்டில் இருக்க பிரச்சனை தாங்காம இந்த சவுல் ராஜாட்ட வந்தா அவன் வேற கொலை செய்ய பார்க்கறான். இப்ப அந்த தாவீதை சவுல் இழிவுபடுத்துறார். மக்கள் தாவீதை ரொம்ப பெருமையா பேச 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 அந்த சவுல் ராஜாவினுடைய உள்ளம் ரொம்ப பொறாமையால் ஆட்கொண்டது. தாவீது பல துன்பங்களை அனுபவித்தார். ஹல்லேலூயா. அப்ப தாவீது நினைச்சிட்டேன், நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்லதானே ஐயா பண்ணேன், நல்லதானே பண்ணேன். அந்த கோலியாத்து இஸ்ராயேல் நாட்டை முழுசும் இப்படி பேசின்னு இருந்தான். அவனை கொலை பண்ணி நாட்டுக்கு நன்மை தானே பண்ணேன். நல்லதை பண்ணி ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு தினைக்கும் ஜெபம் பண்ணி நல்லா உத்தமனா ஆடு மேய்ச்சி அப்பா சொன்னதெல்லாம் தவறாம கேட்டு இப்படி வாழ்ந்த எனக்கு எதுக்கு துன்பம் அப்படின்னு கேள்வி கேட்டாரா? அவரு சொல்றாரு, எனக்கு துன்பம் வர வர ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததால சவுலை அரியணையிலிருந்து எடுத்துட்டு தாவீதை அரசனாக மாற்ற வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? ஆண்டவருடைய திட்டம். அப்ப அந்த பொடி பையன், ஆடு மேய்க்கிற பையனை அரசனா மாத்தணும்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாரு ஆண்டவர். எப்படிப்பட்ட ட்ரைனிங்? இதுதான் ட்ரைனிங். அப்பாவால புரிஞ்சிக்காம நடத்தப்படுறது, சவுல் ராஜாவனை கொலை பண்றது, ஈட்டிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இது எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிறாய ஆண்டவர். யாருக்கு? தாவீதுக்கு. குறித்த நாளிலே இந்த தாவீதை என் ஆண்டவர் இஸ்ராயேல் தேசத்தின் ராஜாவாக எடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த துன்பத்தின் பாதையில் அந்த தாவீது வந்ததால அரியணையிலே அவரால் அமர முடிந்தது. அப்ப தாவீது சொல்றாரு, எனக்கு துன்பம் நடந்தது நன்மைக்காகவே, எல்லா துன்பத்தையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போயிடுச்சு, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய காசு வராமல் போயிடுச்சு, இல்லை உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க, பல விதத்தில் நடக்க வேண்டிய திருமணம் நடக்காமல் போயிடுச்சு, நீங்கள் வாங்க வேண்டிய வீடோ ஒரு நிலமோ உங்களை கைவிட்டு போயிடுச்சு, இப்படி பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு சொல்லிட்டு மனமுடைஞ்சு போவாதீங்க.
இந்த துன்பத்தின் வழியா ஆண்டவர் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த நிலம், அந்த வீடு, அந்த வேலை உனக்கு கிடைக்க கூடாது. அது கிடைச்சிருந்தா, அந்த திருமணம் நடந்திருந்தா, உன் திருமணம் முறிஞ்சு போனாலும் போயிருக்கும். ஆண்டவர் அதிலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை நல்லபடியா நடத்தின்னு வராரு. குறித்த நாளிலே உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாக என் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நண்பர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க, நம்பி இருந்த சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க, மாமா மச்சான் அத்தை அத்தனை பேரும் கைவிட்டுட்டாங்க, கூட பிறந்த டிக்கெட்டும் கைவிட்டுடுச்சே, ஆண்டவனே என்ன செய்யறன்னு சொல்லிட்டு மனமுடைந்து போகாதே, என் தேவனையே நம்பியிரு, அவர் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு இளம் பெண் ஒரு திருமணத்துக்காக ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஊருக்கு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி அந்த அம்மா போற வேலை இருந்துச்சு. அப்ப அந்த பஸ் நைட் முழுசும் டிராவல் பண்ணணும். இந்த அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேரதுக்குள்ள அந்த பஸ் போயிடுச்சு. அப்போ அந்த ஃப்ரெண்டோடைய திருமணம், அந்த சிட்டியில் ஒரு இடத்துல திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தை போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. சரி, திருமணத்தை தான் போக முடியல, ரிசப்ஷனுக்காக போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் நைட்டு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி சரி அதில் போனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார்? நான் நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாச்சே, நல்லா தியானத்துக்கு போகிற பிள்ளையாச்சே, துதிக்கிற பிள்ளையாச்சே, எதுக்கு ஆண்டவர் என்ன இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி வச்சுட்டாரு? என் உயிருக்கு உயிராக நேசிச்சு அந்த என்னுடைய நண்பனாச்சே, நான் ஃப்ரெண்டாச்சே, அவளுடைய திருமணத்துக்கு என்ன போக முடியலன்னு சொல்லி இந்த மகள் ரொம்ப மனம் முடிஞ்சு காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது செய்தித்தாளில் நியூஸ் வந்துச்சு. அந்த பேருந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் இருந்த பலர் மரித்து போய்விட்டார்கள் என்று அடுத்த நாள் காலையில் இந்த மகள் செய்தித்தாளில் படிக்கின்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த அம்மா பஸ்ஸை மிஸ் பண்ணிச்சு சொல்லுங்க பார்க்கும்? இல்லைன்னா டிக்கெட்டு மேலேயே எடுத்து போனாலும் போயிருக்கோம். ஆண்டவர் இந்த மகள் மறிக்க கூடாது என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போய் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சிருக்கிறாரு. அப்ப டயரு போன வழியில பஞ்சரா போனதுக்கு காரணம் என்ன? என் தேவனுடைய திட்டம். அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, நீ வந்தா 2 வீலர் ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாத. ஒருவேளை நடக்க போற ஆக்சிடென்ட் உனக்கு நடக்காம இருக்கணும்னு என் தேவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வீடு எல்லாம் வாங்கி ரெடியா இருந்துச்சு, கிடைக்க போற நேரத்தில் அந்த வீட்டுக்கு அந்த ஏமாத்திட்டான்னு சொல்லி நினைக்கிற. ஒரு வேளை அந்த வீட்டில் நீ குடியேறிந்தா சாபத்தில் நீ விழுந்திருக்கலாம், இல்ல மழையில அந்த வீடு அடிச்சுன்னு போனாலும் போயிருக்கலாம். உன்னையும் உயிரையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொருட்டு என் தேவன் தாமே முன்குறித்து அதை உன் கையிலிருந்து தட்டி விட்டுருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூல வேலை கிடைச்சி அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருந்தாக்க நீ கெட்டே போனாலும் போயிருப்ப, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து ஆண்டவர் விட்டு விலகியே போயிருப்ப. அவரே தட்டி அதை நிறுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணியிருப்ப, ஐயோ லவ் பண்ண பையன் என்ன கையை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாத. கையை விட்டுன்னு அவனை காலை வாரிட்டு பின்னாடி போனாலே போயிருப்பான். ஆண்டவர் தான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. குறித்த நேரத்தில் உனக்குரிய மகனை அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எதுக்கு என் வாழ்க்கையில துன்பம், எதுக்கு என் குடும்பத்துல துன்பம், எதுக்கு என் குடும்பத்துல பண கஷ்டம், கவலைப்படாத. இது எல்லா தீமையையும் ஒரு நாள் தேவன் நன்மையாக உனக்கு மாற்றி கொடுப்பார். 14 தடவை ஆண்டவர் சொல்லியிருப்பார் நான் செய்ய போறேன்னு, ஒன்னும் நடந்திருக்காது. 15வது ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுப்பாரு, பெரிய ப்ராமிஸா திட்டமா வச்சு உன்னை மேல தூக்கி வைப்பார். அப்போ உன் கூட இருந்தவங்களாம் ஆச்சரித்து போவாங்க, இந்த பையனா, இந்த பொண்ணா, இந்த குடும்பமா இப்படி ஆசீர்வதிக்க. அப்படியாக என் தேவன் உன் மடியில நிரம்பி தழும்பி வழியும்படியான ஆசீர்வாதத்தை உனக்கு நிச்சயம் கொடுப்பார் ஐயா. உன் வாழ்க்கையில இதுவரை வந்த எல்லா துன்பமும் இன்பமாக அவர் நிச்சயம் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. 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 அதனால என்னடா அது நடந்து முடிந்த காரியங்கள் கை கொடாம போயிடுச்சு, திருமணம் நின்று போச்சு, இப்படி குடும்பத்தில் அசம்பாவங்கள் நடந்துருச்சு, துன்பங்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. இது எல்லாம் ஆண்டவருடைய திட்டம் என்பதால் என் தேவன் குறித்த நாளிலே குறித்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்தே தீருவார். தொடக்க நூல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை.
Praise the Lord. Praise the இந்த Lord. யோசேப்பை பத்தி நீங்க பல முறை வாசித்திருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. இந்த யோசேப்பு அப்பாவால ரொம்ப அன்பு செய்யப்பட்டார். பல வண்ண அங்கேயே ஒண்ணு அப்பா வர அந்த பையனுக்கு செஞ்சு கொடுத்திருக்கார். இதெல்லாம் அந்த அப்பா இவனை அதிகமாக அன்பு செய்ய மற்ற சகோதரர்களுக்கு எல்லாம் பொறாமை வந்து விடுகிறது இந்த யோசேப்பின் மேல. அவனை பிடிச்சி அவனை கிணத்துல தூக்கி போட்டு அப்புறம் அதிலிருந்து தூக்கி எகிப்துக்கு வித்து போடுறாங்க. பொத்திபாருடைய வீட்டில் கேவலப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், சிறையில தள்ளப்படுகிறான். எவ்வளவு வேதம்! இந்த யோசேப்புக்கு வயசும் அப்ப பையனுக்கு 17 வயசு தான் இருக்கும். வேதம் சொல்லுகின்றது, இந்த சின்ன பையன், அப்பாவால் அன்பு செய்யப்பட்ட பையன், எதுக்கு இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்ச அந்த சிறையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் பார்த்துக்கினே இருந்தாரு. இந்த பாதையின் வழியாக யோசேப்பை ஆண்டவர் எகிப்து நாட்டின் ஆளுநராக உயர்த்தும்படியாக துன்பத்தின் பாதையில நடத்துறாரு. இந்த துன்பத்தின் பாதை மட்டும் இல்லைன்னா யோசேப்பு எகிப்து நாட்டு ஆளுநராக இருந்திருப்பானா என்று தெரியாது. பிரியமானவர்களே, இத்தனை துன்பத்தையும் அனுபவித்து எகிப்து நாட்டில் அந்த உயர் பதவியை பெற்ற அந்த யோசேப்பு என்ன சொல்றாரு வாசிக்க கேட்போமா? தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். எகிப்து நாடு முழுசும் பஞ்சம் வருது, அதை சுற்றியுள்ள தேசங்களெல்லாம் பஞ்சம் வருது. எந்த சகோதரர்கள் இவனை கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதரர்கிட்ட யாக்கோப்பு சொல்றாரு, நம்ம இனம் அழியாதபடியாக எகிப்துக்கு போய் தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சகோதரர்களை அனுப்புறார். அப்ப இந்த 11 டிக்கெட்டும் போறாங்க, 10 பேர் போறாங்க. 10 பேர் எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அங்க அரியணையில் இருக்கிறது யாரு? யோசேப்பு இருக்கிறார். இவங்களுக்கு தெரியல, ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிடறாரு, வர்ற 10 பேரும் நம்முடைய சகோதரர்கள் தான் சொல்லிட்டு அந்த 10 பேரும் வந்து இவன் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு கண்ட கனவு நிறைவேறிச்சா இல்லையா? உங்க அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை தாழ்ந்து பணிந்து வணங்கியது. எதற்காக வணங்கியது? ஆண்டவரின் திட்டம் நிறைவேறும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த யோசேப்பு அந்த பலவனை அங்கேயே போட்டு வீட்டிலேயே படபடன்னு சுத்தின்னு தெரிஞ்சிருந்தா இவன் ஆளுநரா மாறி இருப்பான்? மாறி இருக்கவே மாட்டான். ஆண்டவருடைய திட்டம் இந்த துன்பத்தின் வழியாக யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அப்பதான் அந்த 50 தொடக்க நூல் 50:20 யோசேப்பு சொல்றாரு, நாமும் நம்ம இனமும் நம்ம தேசமும் அழிந்து போகாதபடியாக தேவன் தாமே முன்குறித்து வைத்தார், என்னை எகிப்தின் ஆளுநராக உயர்த்தினார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, உங்களுடைய தீய எண்ணத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, உங்க கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், எதிர் வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாம் பல சூழ்ச்சிகளை செய்யலாம் உங்களுக்கு எதிராக. உங்க குடும்பத்தையே இல்லை ஒன்னும் இல்லாம ஆக்கி நினைக்கலாம், செய்வன வைக்கலாம், உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் அவங்க செய்யற அத்தனை தீமைகளையும் ஒரு நாள் நன்மையாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு இந்த சிறையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை சபிச்சு ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தா இந்த தீமை நன்மையாக மாறி இருக்குமா? ஒரு நாளும் மாறி இருக்காது. துன்பத்தின் பாதையில என்னைக்கு நடக்க நம்ம பழகி கொள்கிறோமோ அப்பதான் இன்பத்தின் பாதையில அவரை விட்டு விலகாமல் இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சு இருக்கும் பொழுது ரொம்ப நீதிக்காக, ஏழைகளுக்காக ரொம்ப பாடுபடுவாங்க. அப்போ அந்த கான்வென்ட்டில் கூட இருந்தவர்கள்லாம் இந்த சிஸ்டர் மேலே ரொம்ப அநியாயமாக பொய் சொல்லி பொறாமப்பட்டு அந்த ஸ்கூல் வேலையை எடுத்துகிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு இந்த சிஸ்டர் போகிறாங்க, ஒரு அருள் சகோதரி. வெளிநாட்டுக்கு போனப்ப ரொம்ப திறமையானவங்க, இவங்க திறமையாக நல்லா செயல்படுறத பார்த்துட்டு அந்த நாட்டில் அரசாங்கம் இவர்களை ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக போட்டது. ரொம்ப சிறப்பாக பணி செய்கிறாங்க. சிறப்பாக பணி செஞ்சுட்டு ஒரு நாள் இந்த சகோதரி இந்தியாவுக்கு திரும்ப லீவுக்கு வரும்பொழுது கூட இந்த சகோதரிகள்லாம் கேட்டாங்க, என்ன தப்பிச்சு ஓடிட்டியே அப்படின்னு கேட்டப்ப, எங்க அந்த நாட்டில் ஒழுங்கா இருக்கிறியான்னு கேட்டப்ப அந்த அருள் சகோதரி சொன்னாங்க, என்ன ஆண்டவர் அங்கே ரொம்ப மேலா வச்சிருக்கிறாரு, ஒன்றும் தெரியாத மக்கள் மத்தியில் பணி செய்யும் பொருட்டு ஆண்டவர் தாமே என்னை இந்த ஸ்கூல்லேருந்து பிடிங்கி அந்த ஸ்கூலில் நட்டாரு. நான் ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த ஸ்கூலில் ஆண்டவர் இருக்கும்படியா அவர் என்னை பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அந்த அருள் சகோதரி சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாடகை வீட்டுக்காரன் இந்த வீடு வேணாம், வீடை மாத்திட்டு போன உங்களை துரத்தலாம், வேற இடத்துக்கு போவீங்க. துரத்துறது அவன் இல்லை, ஆண்டவர் தான் உன்னை கிளப்புறாரு. அந்த வீடு தண்ணியில போக போதுறாப்பா, நீ முன்னாடியே கிளம்பு, வேற இடத்துக்கு போ, வேற ஏரியாவில் போய் செட்டில் ஆகு. செஞ்சது யாரு?
உங்களுடைய பகைவர்களை வைத்து ஆண்டவர் தம் திட்டத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்க நினைக்கலாம், எதுக்கு இந்த அக்கா நம்மளை இப்படி எல்லாம் திட்டி போடுதே, கொட்டுன்னு கொட்டுதே, கொட்டுறது அது இல்ல, ஒன்ன கிளப்புறதுக்கு ஆண்டவர் அந்த அக்காவை தான் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஹalleluya. அதனால துன்பம், வேதனை, கஷ்டம் வருகின்ற பொழுது மனமுடைந்து போகாதீர்கள், தைரியத்தோட ஆண்டவருக்காக ஓடுங்கள். எல்லா தீமைகளையும் என் தேவன் குறித்த நாளிலே நன்மையாக உனக்கு மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அநியாயமா என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நான் வேலை செஞ்ச கம்பெனில வேலை போயிடுச்சு, என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைச்சேன், கிடைக்காம போயிடுச்சு, கஷ்டப்படாத, என் தேவன் தாமே உன்னை உயரிய அரியணையிலே வைப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், எப்படி ஒரு தாவீது, எப்படி ஒரு யோசேப்பு ஆண்டவரையே நம்பி இருந்தார்களோ அதே போல ஜெபித்து படித்து ஆண்டவருக்காக துதித்து காத்து கொண்டிருங்கள். என் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உண்மையா மனம் மாறு, உண்மையா மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை பற்றிக்கொள். ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மீதி 29 நாள் சாத்தானுக்கு கொடுத்துறாத. அருமையான கிறிஸ்தவர்களே, ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு, பாட்டிலுக்கு ஒரு கும்பிடு, விபச்சார விடுதிக்கு ஒரு கும்பிடு, சாத்தானுக்கு ஒரு கும்பிடு பண்ணாத, நீ அழிந்து போவாய். ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. நான் செத்தால அவருக்காக தான் ஐயா. எப்படி பவுல் ஆண்டவருக்காக சொன்னார், அது போல ஓடணும் ஐயா. அது போல வைராக்கியம் உங்க உள்ளத்துல வேணும். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்காக. இந்த ஒரு நாள் தியானம் என்ன, வர ஒவ்வொரு நாளும் எனக்கு தியானம் தான் சொல்லிட்டு வீட்டில் போய் பைபிள் எடுத்து படி, துதி, ஆண்டவரை நிலைச்சிர ஐயா. சும்மா சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. பாவம் செய்வதை விட என்னது சொல்ல மாட்டேங்க. நம்ம எதுக்கு செத்து போகணும், பாவம் செஞ்சுட்டு சாவ போறது நம்ம தானே, இந்த சாமியார் சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அது இவன் சொல்றது இல்ல. பாவம் செய்வதை விட சாவதே மேல். சொல்ல, நான் செய்ய மாட்டேன், மாசம் முழுசு ஆண்டவருக்குள்ள இருப்பேன், சொல்ல ஐயா. இப்படிப்பட்டவங்களை தான் என் தேவன் உயர்த்தி பிடிப்பார். ஹல்லேலூயா. ஹalleluya. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தியானத்துக்கு வந்துட்டா பரலோகம் உனக்காக கிடைச்சிடும். ரொம்ப யோசித்து சந்தோஷமா இருக்காத, கிடைக்காம போயிடும். நீ அந்த கடைசி நாள் வருகிற முன்பாக ஆண்டவருக்காக மனம் திரும்பிய தேவனை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படியாக தாழ்த்தப்பட்ட அந்த யோசேப்பை என் தேவன் உயர்த்தினார். தாழ்த்தப்பட்ட அந்த தாவீதை அரசனாக ஆண்டவர் உயர்த்தினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இங்க தாழ்த்தப்படுறீங்க, அவமானப்படுத்தப்படுறீங்க, பிறரால அசுத்த வார்த்தைகளால் திட்டப்படுறீங்க, தவறாக நடத்தப்படுகிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. தாழ்த்தப்பட்ட உங்களை என் தேவன் தாமே நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹalleluya. என் வாழ்க்கையில வர துன்பத்தை புரிந்து கொள்ள ஒருத்தரை இல்லைன்னு கவலைப்படாத. ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டே வரார். உன் வாழ்க்கை துன்பம், இதய பாரம், உன் கண்ணீர், கவலை யாருக்கும் தெரியாம நீ கண்ணீர் விடுகிறது, இரவுல தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தாவீதின் துன்பத்தை அறிந்த தேவன், ஒரு யோசேப்பின் துன்பத்தை அறிந்த தேவன் உன்னுடைய துன்பத்தையும் அறிந்திருக்கின்றார். குறித்த நாளில் உன்னை உயர்த்துவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீருங்க. துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து விடாதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். ஒருவேளை ஜெபத்துக்கு வர்றதால காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதே 4 திட்டு வாங்கிட்டு வர, ஜெபத்துக்காக போறேன்னு சொல்லிட்டு உன் கணவனோ மனைவியை உன்னை பார்த்து 4 வார்த்தை பேசுறாங்க, திட்டு வாங்கினா ஜெபத்துக்கு வந்தா கவலைப்படாத. பைபிள் படிக்கிறதுக்காக, செபிக்கிறதுக்காக, துதிக்கிறதுக்காக, கோயிலுக்கு போறதுக்காக, செபிக்கிறதுக்காக உன்னை 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னா கவலைப்படாத. ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அகமகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுவின் பெயரால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் அந்த துன்பங்களை இன்பமாக என் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹalleluya. மாறாக உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீங்க துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கீங்க, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, பாவம் பண்ணிருக்கீங்க, அதனால துன்பப்படுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அது உங்களுக்கு தண்டனையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. நல்லா புரியுதா உங்களுக்கு? இயேசுவுக்காக துன்பப்பட்டாக்க அந்த துன்பம் இன்பமா மாறும். நீங்க பாவத்தில் நிலைத்திருந்து நீ தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வதால உன் வாழ்க்கையில துன்பம் வருதுனாக்க இது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு லெசன்.
அதை நல்லா எடுத்துன்னு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவாய் என்றால் ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தவும் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நேபுக்கத்நேசர் என்கிற ஒரு அரசன் இருக்கின்றான். இந்த நேபுக்கத்நேசர் என்கின்ற அரசன் ஒரு பொற்சிலையை செய்து அந்த சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அப்ப 3 யூத இளைஞர்கள் இருக்கிறாங்க. யாரு? சித்ராக், மேசாக், அபேத்நகோ என்று சொல்லி 3 யூத இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 யூத இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட சிலையையோ உருவத்தையோ வழிபடவே மாட்டோம் என்று சொல்லி வணங்க மறுத்து விடுகிறார்கள். அப்ப அரசன் கட்டளை பிறப்பிக்கின்றான். இவர்கள் இந்த சிலையை வணங்கவில்லை என்றால் தீச்சுளையிலே போடப்படுவார்கள், தீச்சுளையிலே போட்டு சுட்டெரிக்கப்படுவார்கள் என்று இவர்களை பயமுறுத்துகின்றான். அப்பொழுது இந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு மரணமே வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர், அவ்வாறே எங்களை உம் கையினின்று அவர் விடுவிப்பார். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாங்க பாரு. நீங்க என்னதான் எங்களால் தூக்கி போட்டாலும் சரி, எரிகிற தீச்சுளையில் தூக்கி போட்டாலும் சரி, நாங்க உண்மை தெய்வத்தை தவிர வேறு தெய்வத்தை வழிபட மாட்டோம். அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இவ்வளவு வைராக்கியமான ஒரு விசுவாசம் இருக்குது? ஆண்டவரை தவிர வேறு தெய்வமே கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இந்த நம்பிக்கை உனக்கு வேணும் பிரியமானவர்களே. அநேகருக்கு கன்ஃபியூஷன். இங்கேயும் வருவாங்க, மந்திரவாதிகிட்டும் போவாங்க, கிளிஜோசையும் பார்ப்பாங்க, இப்படி பாபா கிட்ட போவாங்க, அவங்க சொல்றதையும் கேட்பாங்க, ஏசு சொல்றதையும் கேட்பாங்க. இப்படி அங்கேயும் இங்கே நீ ஓடின்னு இருந்தா உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கின்றது? இந்த 3 யூதை நாங்கள் செத்தாலும் சரி வணங்க மாட்டோம், அவர் எங்களை விடுவிப்பார். பாத்தீங்க, தீச்சுளையில தூக்கி போட்டாலும் அவர் எங்களை விடுவிப்பார். அப்புறம் என்ன சொல்றாங்க? அப்படியே அவர் எங்களை விடுவிக்கவில்லை என்றாலும் உனக்கு தெரிந்திருக்கட்டும், அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்கு சாட்சியான சாவ அப்படி சேர்த்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை கைவிட மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுனாக்க என் தேவன் உங்களிலே மகிமை அடைவார். உங்களுக்கு வர தூய்மையை நன்மையாக அவர் மாற்றி கொடுப்பார். அப்படியே அவர் எங்களை விடுவிக்கவில்லை என்றாலும் உமது பொற்சிலையை நாங்கள் தொழப்போவதில்லை, இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் அப்படி என்று சொல்றார். இதை கேட்ட அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. அங்க வணங்க மாட்டோம்னு சொன்னதையும் சாதாரணமா இருக்கிற தீச்சுளையை எத்தனை மடங்கு சூடுபடுத்தினானா? 7 மடங்கு அதிகமா ஸ்டவ் ஐயா பத்த வச்சுட்டாரு. அவ்வளவு வேகுது. இவங்களை சாதாரணமா கொலை பண்ண கூடாதுரா, 7 மடங்கு அதிகமா வெப்பம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீச்சுளையை அதிகமா சூடு பண்றான். அப்ப இவங்க கையை காலெல்லாம் கயிறை போட்டு கட்டி இவர்கள் நெருப்புல தூக்கி போட போறாங்க. யார்? அந்த 3 பேரையும் தூக்கி போட போனவங்களை நெருப்பு சுட்டரித்ததுன்னு பைபிள் சொல்லுது. தூக்கி போட போனவங்களை நெருப்பு, அவ்வளவு நெருப்புங்க உள்ள 7 மடங்கு அதிகமாக தீச்சுளை இருக்கு. அப்போ போட போனவங்களை அந்த நெருப்பு சுட்டெரிச்சிச்சு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே நடக்கல. கட்டு அவிழ்க்கப்பட்டவர்களாய் அந்த தீச்சுளையின் நடுவிலே உலாவி வந்தார்கள். வெந்து போவாம வாக்கிங் போனாங்களாம். எங்க? தீச்சுளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இத பார்த்ததே அரசனுக்கு அடேங்கப்பா, நம்மளும் சும்மா நினைச்சிட்டோம், இந்த கடவுள் தாயா உண்மையான கடவுள். தூக்குங்க 3 பேரையும். தீச்சுளையில இருந்து என்ன செய்யறாங்க? தூக்குறாங்க. தூக்கி எடுங்க ஐயான்னு அவங்க பக்கத்துல வந்தப்ப கிட்ட போய் மூந்து பார்க்கறாரு ட்ரெஸ்ஸ. என்னது? புகநாத்தம் கூட அடிக்கலையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7 மடங்கு அதிகமான தீச்சுளை, ஆனா புகநாத்தம் கூட அவங்க ட்ரெஸ்ல. 4 பேர் சுத்தி வந்தாங்க. தம் தூதரை அனுப்பி அவர்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஒரு அரசன் அறிக்கை இடுகிறான், இவ்வனமாய் மீட்க வல்ல கடவுள் வேறு ஒருத்தரும் கிடையாது, என் தேசம் முழுசும் இந்த உண்மை தெய்வத்தை தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு கட்டளை இடுகிறான், அறிக்கை இடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் இவனை சாகடிக்கும்படி சூழ்ச்சி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அந்த தீச்சுளையில போட்டு சாகடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களுக்கு நடக்கும் ஐயா. 15 வருஷமா அந்த அக்கா என்ன படுத்துற பாடு இருக்கே, ஐயோ என்னால தாங்க முடியல, தாங்க முடியல, ஐயோ சுடுதே சுடுதே. நெருப்பு உன்னை சுடாது, வருகிற தீமை உன்னை சுடாது. எப்ப? நீ துதிக்கிற பிள்ளையாக இருந்தால் தம் தூதனை அனுப்பி உன் குடும்பத்தில் வர எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் என் தேவன் தாமே உங்களை தப்புவித்து பாதுகாப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு கப்பு கூழுக்காக, பைத்தாங்கூழுக்காக எசாவு யாக்கோபிடம் தன்னுடைய தலைச்சன் உரிமையை வித்து போடுறான்.
இந்த கதை உங்களுக்கு தெரியுங்கள? பசியா இருக்கிறேன், எனக்கு சாப்பாடை கூடுன்னு சொல்லிட்டு யாக்கோபிட்ட கேட்டப்ப யாக்கோப் என்ன சொல்றான்? உன் தலைச்சன உரிமை எனக்கு கொடு. ஒரு கப்பு கூழுக்காக தலைச்சன உரிமையே கொடுக்குறாங்க தலைச்சன் புள்ள எசாவு. எதுக்காக? சும்மா ஒரு கப். ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை 5 கிலோ அரிசிக்கோ 10 கிலோ பருப்புக்கோ 2 லிட்டர் எண்ணெய்க்கோ ஒரு நாள் விட்டு விடவே கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அரிசி பருப்பு கொடுக்குறாங்களா, வேலை கொடுக்குறாங்களா, பேரை மாத்திக்குவோம், நம்ம கிறிஸ்துவங்களை இல்லைன்னு சொல்லிடுவோம். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கட்டும். நமக்கு என்ன முக்கியம்? வேலை, வாழ்க்கையில உயர்வு, சம்பளம், இதுதானே முக்கியம் சொல்லிட்டு ஒரு நாளும் வயிற்றுக்காக ஆண்டவரை மறுதலிக்காதீர்கள். என்ன நடந்தால் என் இயேசுவுக்காக சாகும் வரை வாழ்வேன். இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு வருதுனாக்க ஒரு தாவீதை உயர்த்திய தேவன் உங்களையும் நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹalleluya. ஸ்தேவானை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்தேவான் திருத்துதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 51 53 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 7 verses 51 to 53. ஸ்தேவான் அவர்கள் வேதசாலை மறிக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப வல்லமையோட போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? திமிர்வாதக்காரர்களே, யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு? திமிர்வாதக்காரங்களே, எப்பதான் நீங்க மனம் திரும்புவீங்க? உண்மை தெய்வத்தை கொலை பண்ணது நீங்க தான் சொல்லிட்டு ஸ்தேவான் வல்லமையோட போதிக்கிறார். இதை கேட்க கேட்க அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மக்கள் காதை அடைத்து கொண்டு இவனை அந்த டவுனை விட்டு, அந்த சிட்டியை விட்டு வெளியே தள்ளி, ஊருக்கு வெளியே தள்ளி கல்லால் அடித்து கொன்றார்கள். ஹல்லேலூயா, ஹalleluya. கல்லால் அடிக்கிறாங்க. அப்ப ஸ்தேவான் கண்களை திறந்து மனுமகன் இயேசு கிறிஸ்து அரியணைக்கு முன்பாக எழுந்து நிற்பதை பார்க்கிறார். சொல்றாரு, வானம் திறந்திருப்பதை பார்க்கிறேன். இயேசு ஆண்டவருடைய அரியணையிலிருந்து வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்ப எழுந்து நிற்பதையும் அவர் கரங்களை விரித்து என்னை பார்க்கறதையும் நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல சொல்ல மக்கள் கூச்சலிட்டு அவரை கொலை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹalleluya. நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், என்ன ஃபாதர், எதுக்கு ஸ்தேவான ஆண்டவர் காப்பாத்தல? தீச்சுடையில போடப்பட்ட 3 பேரை ஆண்டவர் காப்பாத்தினார் இல்லையா? யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார், எகிப்தின் ஆளுநராக. தாவீதை அரசனாக உயர்த்தினார். ஸ்டீஃபனையும் உயர்த்த வேண்டியதானே? ஸ்டீஃபனையும் அவரு எப்படியா தப்பு வச்சிருக்கலாம் இல்ல? வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? அவர் மூலமா இன்னும் கொஞ்சம் அற்புதம் பண்ணிருக்கலாமே, எதுக்கு விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீர்களா? மிகப்பெரிய கொடுமை அந்த பட்டணத்தில் நிகழ்ந்தது. ஸ்டீஃபன் கொலை செஞ்ச பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய துன்பம் வருகின்றது. அப்ப மக்கள் யூதேயா, சமாரியா, நாட்டுப்புறம் எங்கும் சிதறண்டு போறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லும். அது மட்டும் கிடையாது, இப்படி பல பகுதிகளுக்கு சிதறண்டு போன மக்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் திருத்துதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எருசலேமிலிருந்து சிதறண்டு போன மக்கள் போன இடையெல்லாம் யாரை பறைசாற்றினாங்க? இயேசுவை பறைசாற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹalleluya. அப்ப இந்த ஸ்தேவான் மரித்தது பல இடங்களுக்கு நற்செய்தி பணி பரவ வேண்டும் என்பதற்காக என் தேவனுடைய திட்டமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹalleluya. அவர் சிந்திய ரத்தம் விசுவாசத்தின் வித்தாக மாறியது. அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை ஸ்தேவான் மட்டும் அங்கே இருந்திருந்தா இந்த மக்கள் சமாரியா, யூதேயா பட்டணம் முழுசும் போயிருப்பாங்களா? நம்ம ஊர் இங்கே இருந்து போதிக்கலாம், இங்கே இருந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கே இருந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு இயேசு மதம் வந்திருக்குமானே தெரியாது. மக்கள் சிதறுண்டு போனதுக்கு காரணம் என்ன? துன்பம் வந்தப்பதான் அவர்கள் சிதறுண்டு போனார்கள். நற்செய்தி பறைசாற்றப்பட்டது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஸ்தேவானுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, வாசியுங்கள் 7ஆம் அதிகாரம் 56, 55, 56 வசனங்களை வாசியுங்கள். அப்ப யோவா, இந்த ஸ்தேவான் ஜெபிக்கிறப்ப, கல்லால இவங்களை மன்னியும் சொல்லி ஜெபம் பண்றப்ப வானம் ஸ்தேவானுக்காக திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டிருப்பதையும் அங்க ஆண்டவர் இயேசு அரியணையில் முன்பாக நிற்பதையும் பார்க்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இவருக்கு வரவேற்பதற்காக, பரலோகத்தில் இந்த ஸ்தேவானை வரவேற்பதற்காக இயேசு எழுந்திருந்து கையை விரிச்சு கூப்பிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய பணி முடிந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹalleluya. சாகர தருவாயில கூட செவ்வனே பணியை செய்து என்ன சொல்லி அவர் சாவறார் தெரியுமா? தந்தையே, இந்த குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதைன்னு சொல்லிட்டு செத்து போறாருங்க ஐயா. ஒருவேளை உன்னை 4 பேர் கல்லால் அடிக்கிறாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? நீ உன்னை மண்ணா போவ, கெட்டு போவன்னு சொல்லிட்டு 4 வார்த்தை நாக்க போடுங்கிற போல கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாவ. அப்படித்தானே? இந்த ஸ்தேவான் சாவ போற நேரத்தில் கூட என்ன சொல்றாரு? எல்லாரையும் மன்னிங்கப்பா,
இவங்க செய்யறதுன்னு என்னன்னு தெரியாம செய்யறாங்க, மன்னியுங்கன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கை பயணத்தை ஓட்டத்தை முடிக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச நாளுங்க ஐயா. எத்தனை நாளைக்கு நம்ம உயிரை ஆண்டவர் போட்டு வைப்பாருன்னு தெரியாது. நம்மளை வரவேற்க அவர் எப்ப எழுந்து நிற்பார்னு தெரியாது. அதுக்கு முன்பாக நம்ம தொடங்கிய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், ஓடி நிறைவேற்றணும், வீதி வீதியா போகணும், இயேசுவை பறைசாற்றணும். அதை செஞ்சு முடிச்சிட்டு தாங்க பரலோகம் போகணும். ஹalleluya, ஹalleluya. அதை முடிக்காம உனக்காக ஆண்டவர் எந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் உனக்கு சாவு வராது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற வர நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஓடுங்கள். அநேக மரணங்கள் எப்படி நிகழ்கின்றன? அவங்களுக்காக ஆண்டவர் குறித்த நேரம் முடிந்து விட்டது. நித்திய பரலோகத்துக்குள்ள அவர் நுழைந்து விட்டார்கள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ அந்த பணியை செவ்வனே செய்யும் பொருட்டு தொடர்ந்து ஓடுங்கள். ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பவுல் ரோமை நகருக்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. எங்க போகணும்? ரோமைக்கு போகணும். அந்த காலத்தில் ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, கப்பலில் தான் போகணும். எத்தனை நாளைக்கு? மாச கணக்கில் கப்பலில் போகணும். மாச கணக்கில் கப்பலில் போகணும்னா பைசா வேணும், சாப்பாடு வேணும், இது எல்லாம் பயன்படுத்தணும். இதெல்லாம் எப்படி பவுல் மீட் பண்ணணும்? ஆண்டவர் என்ன சத்தம் பண்ண தெரியுமா? பவுலை கைது பண்ணி அவங்களே கூட்டிட்டு போறாங்க சோறு போட்டு. பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. அவர் நீங்க நினைக்கலாம் பவுலை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு. ஆண்டா தேவனுடைய திட்டம் என்ன? ரோமைக்கு பவுல் போய் தான் ஆகணும். தன்னுடைய எதிரிகளை வைத்து ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப பவுல் 28ஆம் அதிகாரம் திருத்துதல் பணிகள் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படகு கப்பல் போகும்போது பேய் காற்று வீசியதுன்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் இருக்கும். பேய் காற்று வீசியது. அப்ப போற நேரத்தில் அந்த கப்பலானது மணல்ல முன்னாடி சிக்கிக்கின்னு அலை மோதவே பின்புறம் உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த கப்பல் இருந்த அத்தனை பேரும் நீந்தி தப்பிச்சு ஒரு தீவுல போய் கரை சேர்றாங்க. அந்த தீவு மால்தா என்கின்ற தீவு. அங்க போய் பவுலும் அவனோடு பயணித்த 275 பேர், மொத்தம் 276 பேர் போறாங்க அந்த கப்பல்ல. இந்த 276 பேர் கப்பல்ல இருந்து தப்பிச்சு நீந்தி பத்திரமா கரை சேர்றாங்க அந்த மால்தா என்கிற தீவுல. 276 பேரு குளிர் நாள்ல விறகு போட்டு நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப பவுல் என்ன பண்றாரு? விறகை எடுத்து நெருப்புல போட்டுன்னு இருக்கும் பொழுது அந்த விறகுல மறைந்து கொண்டிருந்த ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்வி கொண்டது. இதை பார்த்ததையும் மக்கள் என்ன சொல்றாங்க? ஒருத்தவங்க கையில பாம்பு தூங்கினா நீங்க என்ன செய்வீங்க? பக்கத்தில் இருக்கிற குச்சி எடுத்து என்ன செய்வீங்க? பாம்பை. மக்கள் அதை பாம்பு அடிக்கல, ஐயோ இவன் பெரிய பாவி ஆகிடுது, கப்பல்ல இருந்து தப்பிச்சு இந்த கரைக்கு வந்தாலும் பெத்தியா தெய்வம் உண்மை தெய்வம்னா உடல, இவன் ஒரு கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே ஒழிய ஒருத்தனும் பவுலை காப்பாத்துறதுக்கு முன் வரவே இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுக்கு துன்பம் வந்துட்டா 4 பேர் இப்படிதான் பேசுவாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. அப்ப பவுல் என்ன பண்றாரு? அந்த பாம்பை உதறி நெருப்புல போட்டதையும் அது அங்க பாம்புல செத்து போயிடுது. அப்ப மக்கள் பார்க்கறாங்க, கொஞ்ச நேரத்துல வயிறு வீங்கி வரி செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு நல்லா காத்து கொண்டு இருக்கும்போது பவுலுக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை. இவர் சாகாம பாம்பு கடிச்சு இவர் சாவடியன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ஒருவேளை இவர் கடவுளா இருப்பாரோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? முதல்ல தான் இகழ்ந்த வாய் இப்ப என்ன பண்ணுது? புகழ ஆரம்பிச்சிடுச்சு. இகழ்வதும் புகழ்வதும் மக்களுடைய இயல்பு. மக்கள் ஒரு நாள் உங்களை தூற்றுவாங்க, இன்னொரு நாள் போட்டுருவாங்க. அவங்க எது வேணா பண்ணிட்டு போகட்டும், நீ யாருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்? ஹalleluya, ஹalleluya. அப்ப அந்த பகுதியில் இருந்த தலைவர் பிப்பிலியு அவர் நோயோடு இருந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணி பவுல் அவரை சுகப்படுத்தினார். அந்த பகுதியை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மால்தா தீவுல நோயுற்று இருந்த அத்தனை பேரையும் பவுலிடம் கொண்டு வந்தார்கள். பவுல் ஜெபம் பண்ணி அத்தனை பேருக்கும் சுகம் பண்ணினார். ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார் அப்படி என்று வேதம் சொல்லுது. ஹalleluya, ஹalleluya. இப்ப நல்லா கவனிங்க. இந்த கப்பல் மட்டும் உடையாம இருந்திருந்தா இந்த மால்தா தீவு மக்கள் இயேசுவை பற்றி அறிந்திருப்பார்களா? அப்ப இந்த மால்தா தீவுல பவுல் போய் சேரணும், பாம்பு இவரை கவனம், அங்க இருக்கிற அந்த பிப்புலையும் உடம்பு சரியில்லாம போகணும், இன்னும் ஏராளம் பேருக்கு அந்த நேரம்ல உடம்பு சரியில்லாம போகணும். இப்படின்ற யாருடைய திட்டம்? என் தேவனுடைய திட்டம். அப்ப பவுலுக்கு நேரிட்ட எல்லா தீமைகளையும் என் ஆண்டவர் நன்மையாக மாற்றி போட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் சரி,
தன்னுடைய திட்டத்தை தான் தேவனுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரே ஒழிய சாத்தானின் திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீ இயேசுவின் பிள்ளையாக, மகனாக, மகளாக இருக்கிறார் என்றால் அவர் உன்னை தாங்குவார், தப்புவிப்பார், கரை சேர்ப்பார். ஹalleluya, ஹalleluya. திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் ஒரு அடிமை பெண்ணிடமிருந்து குறி சொல்லுகின்ற ஆவியை விரட்டுறாங்க. இந்த அடிமை பெண் குறி சொல்லி தன்னுடைய தலைவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்தாங்களாம். இப்படி இந்த குறி சொல்ற அந்த பெண்ணிட்ட இருந்து இந்த தீய ஆவியை பவுல் வெளியேற்றி விடவே அந்த அம்மா குறி சொல்றதை நிறுத்திடுச்சு. அதனால தன்னுடைய தலைவர்களுக்கு வருமானம் வரல. இதை பார்த்து பொறாமைப்பட்டு பவுலையும் சீலாவரையும் கைது பண்றாங்க. அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப சிறையில் கிடக்கிறாரு பவுல். சிறையில் கையில் விலங்கு, காலில் விலங்கு, இப்படி விலங்குகளோட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ ஆண்டவனே, எனக்கு இந்த வேதனை எதுக்கு வந்துன்னு சொல்லி அழுதுன்னு இருந்தாங்களா? என்ன செஞ்சாங்க? ஆடி பாடி துதிச்சு கொண்டு இருந்தாங்களே. யாராவது பண்ணுவீங்களாமா நீங்க? ஒருவேளை உங்களை சிறையில் போட்டுட்டா, ஆண்டவனே எதுக்கு ஐயா என்னன்னு சொல்லிட்டு நான் அத்தனை தியானத்துக்கு போனா உண்டையில காசு போட்டேன், ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சபிச்சு இருப்போம். இந்த பவுலும் சீலாவும் துன்பத்துக்கு மத்தியில் துதிக்கிறாங்க. கையில விலங்கோ காலில் விலங்கோ, உள்ளத்துல இருக்கிறது யாரு? என் தேவன் இருக்கிறார். சாவர வரைக்கும் நான் தொடங்கின ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன். கடைசி வரை ஓடுறாரு ஐயா. ஹalleluya, ஹalleluya. இங்க துதிக்க 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 அந்த சிறை கூடத்தின் அடித்தளமே ஆடியதான். விலங்குகள் தானா கழுந்து விழுந்துச்சான், கதவுகள் திறந்துச்சு, கேட்டெல்லாம் திறந்துருச்சு. அப்பா முடிஞ்சிச்சரா கதை சொல்லி தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா ரெண்டு பேரும். இதை பார்த்த சிறைக்காவலன் என்ன பண்றான்? ஐயோ நம்மளை சாவடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நம்மளே செத்துருவோன்னு சொல்லிட்டு வாளை எடுத்து உருவி தன்னை கொலை செய்ய பார்க்கறான். அப்ப பவுல் சீலாவும் என்ன சொல்றாங்க? எந்த தீங்குமக்கு நீங்க விளைவிக்க வேண்டாம், நாங்க இங்க தான் இருக்கிறோம், நாங்க இங்க தான் இருக்கிறோம். இதை பார்த்ததையும் அவங்க என்ன கேட்கறாங்க? என்ன கேட்கறாங்க? நாங்கள் மீட்படைய என்ன செய்யணும்? பாத்தீங்களா, மனம் மாற்றம் அடைகிறார்கள். ஹalleluya, ஹalleluya. கூட இருந்த கைதிகள், சிறை காவலர் அத்தனை பேரும் மனம் திரும்புறாங்க இந்த பவுலும் சீலாவும் துதிச்ச துதியால. ஹalleluya, ஹalleluya. இப்ப சொல்லுங்க, இவங்க கைது செய்யப்பட்டது தீமைக்காகவா நன்மைக்காகவா? தீமைக்காகவா நன்மைக்காகவா? Praise the Lord. Praise the Lord. இந்த சிறையில் இருக்க அத்தனை கைதிகளும் மனம் மாறணும், அந்த சிறை காவலரும் மனம் மாறணும் என்பது யாருடைய திட்டமாக இருந்தது? ஆண்டவருடைய, தேவனுடைய திட்டமாக இருந்ததால் பவுலுடைய கையில விலங்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டதா? என்னைக்கு நீங்க பைபிளை கையில தூக்குறீங்களோ, தியானத்துக்கு வரீங்களோ, கொஞ்சம் துன்பம் அதிகமாக தான் வரும். வருமா வராதா? நீ வந்து வராம எல்லாம் ஒத்துக்கிறீங்க, அப்போ பிரச்சனை இருக்குதான்னு நினைக்கிறேன். சரி, தியானத்துக்கு வராம நீ வீட்டிலே இருந்திருந்தா உனக்கு சாத்தான் எந்த துன்பமும் வர வைக்க மாட்டான். சொல்லுங்க, கரெக்டு தானே? ஏன் சொல்லுங்க பார்க்கும். நீ தான் அவன் ஆளாச்சே, நீ தான் சாத்தானுடைய ஆளாச்சே. சாத்தான் உங்களுக்கு எதிராக போராடுவானா? ஏற்கனவே நீ நரகத்தில் உனக்கு ஒரு ரூம் அவன் ஏற்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டான். எதுக்கு? எப்போ இந்த அம்மா செத்தாலும் என் நரகத்தில் என் கூட தான் வரப்போகுது. எதுக்கு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு சோதனை கொடுத்துன்னு? நம்ம பிடிக்க வேண்டியதே யார? இதோ பஸ் போகுது தியானத்துக்கு, அந்த பஸ்ஸில் பிடிக்கணும், அங்கே போய் ஏறணும், அங்கே குழப்பத்தை உண்டாக்கணும். தியானத்தில் 300 பேர் இருக்காங்கடா அப்பா, அங்கே வெடி வைக்கணும்னு சொல்லிட்டு சாத்தான யாரை விழுங்க தான் வருவான். யாரெல்லாம் பைபிளை கையில் எடுக்கிறீங்களோ உங்களை தேடிதாங்க சாத்தான் வருவான். ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய ஆட்கள். ஹalleluya, ஹalleluya. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதால் சாத்தான் துரத்தி துரத்தி வருவான். கவலையே படாதீங்க. ஏன் தெரியுமா? சாத்தான் பல்லில்லாத பொக்கவாயி நாய். சாத்தான் எப்படி? பல்லில்லாத பொக்கவாயி நாய். எதுக்கு சொல்லுங்க? சாத்தான் சப்பம் மண்டையன் வேற. சாத்தான் எப்படிப்பட்டவன்? என்ன சாமியார் இப்படிலாம் திட்டுறாரு, காலி மேல காலின்றீங்களா? சாத்தான் எப்படிப்பட்டவன்? சப்பம் மண்டை. எதுக்கு? ஆண்டவர் சிலுவையில் அவன் தலைய நசுக்குனாரு, தலை சப்பையா போயிடுச்சு. எதுக்கு? பொக்கவாய் நாய். சொல்லுங்க பார்க்கும். சாத்தானானவன் யாரை விழுங்கலாம் என்று கடிச்சு தின்றதுக்கு பல்லில் ஐயா, அவர் மிதிச்ச மிதியில பல்லெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொன்னா சாத்தான் ஓடிடுவான். பரலோகம் உனக்காக. ஹalleluya, ஹalleluya. அதனால எதுக்கு என் வாழ்க்கையில துன்பம், என் குடும்பத்துல எதுக்கு ஐயா துன்பம் சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காம என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மைக்காக. எல்லா தீமைகளையும் என் தேவன், உயிருள்ள தேவன் நன்மையாக மாற்றி போடுவார். ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த தீமையை நன்மையாக மாற்றியவர், ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த தீமையை நன்மையாக மாற்றியவர், ஒரு ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நடந்த தீமையை நன்மையாக மாற்றியவர், ஒரு பவுலுடைய வாழ்க்கையில் வந்த தீமைகளை எல்லாம்
நன்மையாக மாற்றியவர் உன்னுடைய வாழ்க்கையில் வர எல்லா துன்பங்களையும் ஒரு நாள் நிச்சயமாக நன்மையாக மாற்றியே தீருவார். ஹல்லேலூயா.